எல்லாருக்கும் என் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி நியூ இயர் டு ஆல். தேங்க்யூ. ஓகே, நேரம் கடத்தாம கர்த்தருடைய வார்த்தைகளை திரும்புவோம். உபாகமம் 11வது அதிகாரம், உபாகமம் 11:10 முடிய நான் வாசிக்கிறேன். நீ சுதந்தரிக்க போகிற தேசம் நீ விட்டு வந்த எகிப்து தேசத்தை போல் இராது. அங்கே நீ விதையை விதைத்து கீரை தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சுகிறது போல உன் காலால் நீர் பாய்ச்சி வந்தாய். நீங்கள் சுதந்தரிக்க போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம். அது வானத்தின் மலை தண்ணீரை குடிக்கும் தேசம். அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். பாருங்க, ஒரு புதிய வருடத்துல உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்க விரும்புகிறேன். ஒரு எனர்ஜி டானிக்ன்றாங்க பாருங்க, அதை உங்களுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன். பாருங்க, நிறைய கேள்விகள் என்னன்னா, ஒவ்வொரு ஆண்டும் நியூ இயர் வருது, ஒவ்வொரு ஆண்டும் வேதவசனங்களை கேட்கிறோம், ஒவ்வொரு ஆண்டும் என்ன நடக்குது, சில பேர்த்துக்கு நடக்குதுன்னு சிலர் சொல்றாங்க. சில பேர்கிட்ட போய் கேட்டா என்ன சொல்றாங்க, இந்த வருஷம் என்னைய போட்டு பாடா படுத்தி எடுத்துருச்சுங்கய்யா அப்படின்னு ஒருத்தர். இன்னொருத்தவங்கள்ட்ட போய் கேட்டா என்ன சொல்றாங்க, ஏதோ பாதி மாசம் நல்லா போச்சு, மீதி மாசம் என்னமோ போச்சுங்க அப்படின்னு ஒரு சிலர். சரி, இன்னொருத்தட்ட போய், ஏன்னா மக்கள்கிட்ட கேட்டானா ஒன்னொன்னா சொல்லுவாங்களே, இன்னொருத்தவங்கள்ட்ட போய் கேட்டா என்ன சொல்றது, ஏதோங்க இருக்கிற காசெல்லாம் எங்க கொண்டு போய் கொட்டுனேன், எல்லாம் மருத்துவமனைக்கு தான் கொட்டுனேன், இது என்ன வருஷமோ. பாருங்க, இன்னொருத்தவங்க ஒரு மாதிரியா பேசுறாங்க. ஆனா இன்னொருத்தவங்கள்ட்ட போய் கேட்டா அவங்க எப்படி சொல்றாங்க, நல்லா இருந்துச்சுங்க இந்த வருஷம், இந்த வருஷத்தை போல அடுத்த வருஷமும் இருக்கணும் அப்படின்னு. இவங்க எல்லாருமே நான் கேட்ட நபர்கள். நான் இதை ஏதோ நான் சொல்றதுக்காண்டி இல்லை, இதெல்லாம் ஒரு ஆராய்ச்சி பண்ணி தான் இங்க பேசுறேன். ஒரே சபைக்கு செல்லக்கூடியவர்கள் தான், ஒரே சபையின் வார்த்தையை கேட்டவர்கள் தான், ஆனால் ஒவ்வொருவரும் வேறு விதமாக பேசினார்கள். ஏன் அப்படி? அவருடைய வாழ்க்கையில ஒரு சிலருக்கு பாதி மாசம் நல்லா போல, ஒரு சிலருக்கு வருஷமே பிடிக்கல, ஒரு சிலருக்கு வருஷம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஒரு சிலருக்கு வருஷம் கண்ணீரா போயிட்டு இருந்துச்சு, ஒரு சிலருக்கு வருஷம் எப்படி இருந்துச்சு, ஒண்ணுமே இல்லை அப்படின்றாங்க. ஆளாளுக்கு ஒண்ணு பாருங்க. ஆனா தேவனுடைய வார்த்தை நமக்கு எப்பொழுதும் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுக்கிறதாகவே எப்பொழுதுமே இருக்கிறது. ஆனா அந்த வருஷத்தின் துவக்கத்துல நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம், ரிசீவ் பண்றோம், ரொம்ப நல்லா இருக்குது, நல்ல வார்த்தையை கேட்கிறோம், நல்லா எனர்ஜெட்டிக்கா இருக்கிறோம். நைட்லாம் மெசேஜ் கேட்டிருப்பீங்க பாருங்க, நல்லா இருக்குது. இப்போ உட்கார்ந்து உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்க, நைட் இருக்கும்போது எப்படி இருந்துச்சு, இப்போ ஓகே நியூ இயர் முடிஞ்சிச்சு அப்படின்னு. இப்போ இன்னும் ஒரு நாள் இருக்குதுங்க, அடுத்த நியூ இயர்னா இந்த 1ஆம் தேதி அப்படின்னு. பாருங்க, இது நிறைய பேருக்குள்ள எங்க தவறு நடக்குது அப்படின்னா, இவர்கள் நினைக்கிறது தான் மாபெரும் தவறே. பாருங்க, அவங்க நினைக்கிறாங்க இப்படிதான் நடக்க போகுது, இப்படிதான் இதாக போகுதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அது எப்படி அவங்களுடைய வாழ்க்கையில அப்படியே கொண்டே இருக்கிறது. ஆனா தேவன்கிட்ட போய் கேட்டோம்னா, தேவன் எப்படி சொல்றாரு வார்த்தைகளை, இந்த வருஷம் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். சரி, அப்ப நிறைய இடங்கள்ல பாருங்க, வெளிநாடுகள்லயும் சரி, நான் ஏற்கனவே சொன்னேன், கிறிஸ்துமஸோ நியூ இயரோ எங்கேயுமே நடக்காது. ஏன்னா அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, அந்த நியூ இயரை என்ஜாய் பண்ணணும், கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷனை என்ஜாய் பண்ண என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தரும் அவங்க சொந்த ஊருக்கு போயிட்டு நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு திரும்ப சேர்ந்துருவாங்க. ஆனா அந்த கிறிஸ்துமஸ்னா என்ன, நியூ இயர்ன்றது என்ன, தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, அதை குறித்து
எனக்கு என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்பதை கேட்க பாருங்க. அந்த அப்படிப்பட்ட அமெரிக்காலலாம் இந்த நியூ இயரே நிறைய பேருக்கு நடக்காது தெரியுமா? நிறைய சபைகள் சும்மா தான் இருக்கும். ஆனா மறுபடியும் நான் சொல்லுகிறேன், சபை கூடி வந்து வார்த்தையை கேட்கும் பொழுது பாருங்க அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, நிறைய காரியங்கள் மக்களுடைய மனதிலிருந்து தேவன் என்ன பண்றாரு, ஒரு உற்சாகத்தையும் ஒரு தைரியத்தையும் தேவன் கொடுக்கிறார். பழைய ஒரு சிலர் பேர் பாருங்க, நான் சொன்ன மாதிரி இந்த 4-5 கூட்டத்தில் இருக்கலாம். ஒரு சிலர் போன வருஷம் கூட அழுதுகிட்டு இருக்கலாம், போன வருஷம் கூட தான் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம், கொஞ்சம் நல்லா இல்லாமல் இருந்திருக்கலாம். சில பேர் பாருங்க அதை காட்டி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கலாம், நடக்கலை. இந்த 2026 நடக்குமான்னு பார்ப்போம்னு உட்காந்துக்கிட்டு இருக்கலாம். அப்படிதானே? வேற எதுவும் புதுசாவா இருக்குது இல்லைங்கயா? போன தடவை இப்படி இருந்துச்சு, இந்த தடவை நல்லா இருந்தா இது நல்லா இருக்கும், இது மாறினா நல்லா இருக்கும், இது மாறினா நல்லா இருக்கும். சில பேர் பாருங்க ரசிக்கப்பட்டா நல்லா இருக்கும். சில பேர் பாருங்க என்னுடைய தொழில் வந்து அப்படியே அமோகமா வந்தா நல்லா இருக்கும். ஓகே, இதை போன வருஷம் அப்படிதான் நினைச்சீங்க, இந்த வருஷம் அதே நினைக்கிறீங்க, வரக்கூடிய வருஷம் அப்படிதான். ஆனா சரி, தேவன் என்ன நினைக்கிறார் பாருங்க. சில பேர் சொல்றாங்க பாருங்க, அதுக்காண்டி நல்லது நடக்கணும் என்ன பண்றாங்க, சில பேர் சொல்றாங்க பாருங்க, எந்திரிச்சோடனே உன் கையை என்ன பண்ற, உன் கையவே நீப்பாயிரு, தன் கையே தனக்கு உதவி, இந்த கையை மட்டும் பார்த்தா போதும். ஒரு சிலர் பாருங்க நல்ல முகத்துல குளிச்சா நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, நல்ல முகம் எங்க இருக்குன்னு தேடிட்டு இருக்கிறாங்க. பார்க்க நல்லா இருக்கும், போக போகத்தான் தெரியாது நல்ல முகமா இல்ல வேற மாதிரி முகமா அப்படின்னு பாருங்க. இப்படி நிறைய பேரு ஒரு பாரம்பரியத்தில் ஒரு சில பேர் இப்படி பண்றாங்க பாருங்க. ஆனா நான் சொல்லுகிறேன், இது ஒரு மத சடங்கு அல்ல. I am not a religious person. I am spiritual person. நான் மதவாதி கிடையாது, நான் ஆவிக்குரிய மனிதன். பாருங்க, இந்த ஆவிக்குரிய மனிதன் என்பதை எப்பொழுது நாம் உணர்கிறோமோ அப்பொழுதுதான் என்ன பண்ணுவோமா, இந்த சபை கூடி வர்றது, கடந்ததை எண்ணி பார்த்து திருந்தி கொள்ளுகிற வாய்ப்பை நாம் ஏற்படுத்துவோம். கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, கர்த்தர் எனக்காக என்ன செய்து முடித்திருக்கிறார் என்பதை ஆர்வமாய் முதல்ல கேட்க வேண்டும். ஏன் துக்கம், ஏன் துன்பம், ஏன் துயரம் மாறுறதுக்கு முன்னாடி கர்த்தர் எனக்காக என்ன பண்ணியிருக்கிறார், அதை கொண்டு நான் என்ன செய்ய போகிறேன். பாருங்க, ஒரு நியரை இப்படி அணுக வேண்டும். மக்கள் பாருங்க இன்னைக்கு எந்திரம் போல் இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் பாருங்க, நாம் ஏன் வேதத்தை வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், அதையே தொடர்ந்து ரொட்டீனா பண்ணிக்கிட்டே வருகிறோம். சில பேருக்கு காரியம் மாறுது, சில பேருக்கு காரியம் மாற மாட்டேங்குது. இது ஏன்? இந்த பிரச்சனையே இருந்துகிட்டே இருக்கு. அப்ப பிரச்சனை வரும் பொழுது தீர்மானம் எடுக்க வேண்டும். தீர்மானம் என்பது இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள்ட்ட இல்லாத காரியம். நிறைய பேர் சொல்லுவாங்க பாருங்க, நீ என்ன ரெசல்யூஷன் எடுத்திருக்க, நீ என்ன தீர்மானம் எடுத்திருக்க. நிறைய பேர் சொல்லுவாங்க நல்லா படிக்கணும்னு எடுத்திருக்கேன்னு. சில பேர் என்ன சொல்லுவாங்க, நான் இன்னைக்கு என் கணவர்கிட்ட எய்த்து பேசாம இனிமேல் கரெக்டா இருப்பேன் ரெசல்யூஷன் எடுத்திருப்பாங்க. சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, அவர் ஒழுங்கா இருந்தா நான் ஒழுங்கா இருக்கிறேன்னு சொல்லி அவங்க ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருப்பாங்க. இப்படி ஒவ்வொன்றா இருக்குது. ஆனா சரியான விதத்தில் ஒரு தீர்மானம் எங்கே எடுக்கப்படுகிறது அப்படின்னா, வேத வசனத்தின் அடிப்படையில் எடுக்கிற தீர்மானமே நம்முடைய வாழ்க்கையின் வெற்றிக்கு நேராய் கொண்டு போறதா இருக்கிறது. பாருங்க, அப்படித்தான் அடிமைத்தனத்தில் கடந்த இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்க தேவன் அழைத்து கொண்டு போய் ஒரு பெரிய காரியங்களுக்கு நேராய் கொண்டு போறாரு. அதைத்தான் இந்த வசனம் மோசேயின் மூலமாய், இந்த வார்த்தைகள் வாக்கு பண்ணப்பட்ட தேசத்திற்குள் போவதற்காக மோசேயினால் சொல்லப்பட்ட வார்த்தைகள் தான் இந்த உபாகமம் 11வது அதிகாரம் 10 முதல் 12 முடிய. பாருங்க, அங்க சில பேர் இந்த வசனத்தை எடுத்துக்கிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, நான் விளக்குறேன், முதல்ல விளக்கிட்டு இதற்குரிய அர்த்தம் என்ன, இதை எப்படி தவறா எடுத்துக்கிறாங்க, இதுல இருந்து நம்ம என்ன பண்ணணும், எந்த தீர்மானத்தை எடுப்பது. இவர்களும் தேவன் கொடுத்தாரு, நல்ல தேசத்தை தான் கொடுக்க போறேன், உனக்கு வாக்கு பண்ணப்பட்ட தேசம்னு சொல்லியிருக்காரு. அந்த தேசம் எப்படி இருக்க போகுதுன்னு உங்க எல்லாரும் படிச்சிருக்கிறீங்க. இந்த வார்த்தைகளை போன வருஷம் கேட்டிருப்போம், அதுக்கு முந்தின வருஷம் கேட்டிருப்போம். இந்த வார்த்தைகளை கேட்காம இருந்திருக்கவே மாட்டோம். ஆனா என்ன நமக்குள்ள பிரச்சனை நடக்குது,
பாருங்க, இதுல என்ன தவறு நடக்குதுன்னா, இந்த கானான் அப்படின்னு சொல்லும்போது சில பேர் எப்படி சொல்றாங்க, இது வந்து பரம கானான், பரலோகம் என்று நினைக்கிறாங்க. அது ஒரு தவறான காரியம். சிலர் யோர்தானை கடந்து கானானுக்குள் போகிறோம் என்று சொல்றாங்க. அதுவும் தவறு. பாருங்க, யோர்தான் என்பது என்ன? அந்த நதியிலிருந்து வந்து தேவன் என்ன பண்றாரு, ஒரு இன்ப கானான், ஒரு ஏதேன் தோட்டத்துக்குள்ள நம்ம கொண்டு போறாரு. அது எப்படி அப்படின்னா, அந்த கானானுக்குள்ள போகும் பொழுது அது எங்க இருக்கு அப்படின்னா, அது ஒரு பரலோகமா தான் இருக்கணுமே தவிர பூலோகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இங்க கர்த்தர் சொன்னது எப்படி இருக்குது அப்படின்னா, இது வந்து பூலோகத்துல அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு பேசல. பாருங்க, ஏன் முதல்ல தவற கண்டுபிடிப்போம், அதுக்கடுத்து நம்ம திருந்திக்குவோம், அதுக்கடுத்து என்ன பண்ணுவோம், இதை நம்ம விசுவாசிக்க ஆரம்பிப்போம். செகண்ட், இதுல என்ன தவறு பண்றாங்க அப்படின்னா, இதை நீ சுதந்திரிக்கணும்னா என்ன பண்ணணும், இறந்ததுக்கு அப்புறம் தான் என்ன பண்ண போற, நீ வந்து பரம கானானுக்குள்ள போக போற அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, ஆனா கானான் தேசத்தில் சுதந்திரிக்க உள்ளே போகும் பொழுது பாருங்க, கத்தி எடுத்து சண்டை போட வேண்டியதா இருக்குது, அங்க வந்து எதிரிகளை வீழ்த்த வேண்டியதா இருக்குது, ஒருவரையும் எதிர்த்து பாருங்க சுதந்திரிக்க வேண்டியதாக இருக்குது. எல்லாவற்றையும் சுதந்திரிக்கணும்னா நம்ம சண்டை போடணும், ஃபைட் பண்ணணும் என்று அங்க எழுதப்பட்டுள்ளது. அப்ப தேவன் வாக்கு பண்ணினதை எடுத்துக்கொள்ள அவர்களை என்ன பண்ண வேண்டியதா இருந்துச்சு, அன்னைக்கு துரத்த வேண்டியதா இருந்தது. அது பாருங்க பரலோகம் அல்ல. பரலோகத்துல எங்க சண்டை போட்டு பார்த்துருக்கிறீங்களா? அன்னைக்கு பரலோகத்துல ஏதாவது சண்டை இருக்குதா? பரலோகத்துல ஏதாவது பிரச்சனை இருக்குதா? பாருங்க, அங்க எதிரிகளும் கிடையாது, எந்த ஒரு ஆயுதமும் கிடையாது, எந்த ஒரு யுத்தமும் கிடையாது. அது ஒரு இளைப்பாறுகிற ஒரு இடம், அதுதான் பரலோகம். பாருங்க, அப்ப கானான் என்பது பரலோகம் கிடையாது. அப்ப தேவனுடைய எதிரிகள் எல்லாம் கீழே தள்ளப்பட்டு விட்டார்கள் பரலோகத்திலிருந்து. இன்னைக்கு பரலோகத்துல எதிரி இருக்கானா? ஒரே ஒருத்தர் இருந்தான், அவனுடைய பேர் என்னது? லூசிபர். அவனும் தாழ தள்ளப்பட்டு போனான். அப்ப இதை எப்படி வியாக்கியானம் பண்ண போகிறோம்? அதை பாருங்க, வியாக்கியானம் பண்ணணும். இந்த வார்த்தைகளை ஒரு சரியான ஒரு புரிந்து கொள்ளுதல் இருக்குன்னு பாருங்க. எப்படி பண்ண வேண்டும், எப்படி பண்ண முடியும்? கவனி, எகிப்து என்பது இஸ்ரவேல் ஜனங்கள் பாவத்துக்கும் அடிமைத்தனத்திற்கும் ஒரு அடையாளமாய் இருந்தது. பாருங்க, பிறகு அவர்கள் என்ன பண்ணாங்க, செங்கடலை கடந்து பாவத்திலிருந்து வெளியே வந்து ரட்சிக்கப்பட்டதற்கு ஒரு அடையாளம். பாருங்க, எகிப்து தேசம் எதுக்கு அடையாளம்? பாவத்திற்கு உண்டான அடையாளம். ஆனா செங்கடலை கடந்து வந்தது எதற்கு அடையாளம்? ரட்சிக்கப்பட்டதற்கான அடையாளம். பாருங்க, இப்ப ஒவ்வொன்றாய் தேவன் செய்கிறார். இப்படி இந்த வசனத்தை இப்படி வியாக்கியானம் பண்றீங்களே, சில பேர் கேட்கிறாங்க. பாருங்க, நேற்று ஒரு சபைக்கு போயிருந்தேன், இதை குறித்து நான் பேசி கொண்டிருக்கும் போது, ஐயா இது இதைத்தான் குறிக்குதா? பாருங்க, அவங்க கேட்டாங்க, இதைத்தான் குறிக்குது. எங்க குறிக்குது அப்படின்னா, பவுல் இதை பற்றி குறிப்பிடுகிறார். எகிப்து என்பது ஒரு அடிமைத்தனம் என்றும் பாவ வாழ்க்கைக்கு என்று அடையாளமாக, அந்த யோர்தானை கடந்து வந்தது எதற்கு அடையாளம்? ஞானஸ்தானத்திற்கு அடையாளம் என்று குறிப்பிடுகிறார். எங்க இருக்கிறது? 1 கொரிந்தியர்ல முதல் 10 வசனங்களை நீங்கள் வீட்டில் போய் வாசி பாருங்க. இதை பவுல் சொல்லுகிறார். அப்ப இதை வியாக்கியானம் பண்றது பவுல் சரியாக வியாக்கியானம் பண்றார். இன்னைக்கு நம்ம எப்படி எடுத்துக்கிட்டோம்? இன்னைக்கு இந்த உலகத்துல என்ன கிடைக்காது, உனக்கு நல்லது இருக்காது, நல்லது நடக்காது, நீ ஏன் நினைச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதா? வருஷத்தின் துவக்கம் மட்டும் என்ன பண்ணு, நன்மை நடக்கும்னு எதிர்பாரு. சில பேருக்கு நடக்கும், சில பேருக்கு நடக்காது. பாருங்க, அப்படி சொல்லிட்டு விட்டுறாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, இது எப்போதுமே நன்மையை மட்டும் கொடுக்கிற தேசம். பாருங்க, செங்கடல் எதற்கு அடையாளமாக பவுல் சொல்றாரு? அந்த 1 கொரிந்தியர் முதல் 10 வசனங்கள்ல ஞானஸ்தானத்திற்கு அடையாளமாய் சொல்றாரு. அப்ப அவர் சொல்லும்போது பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் இருந்தது. இதை எதற்கு தேவன் குறிப்பிடுறாரு? தேவனுடைய பிரசன்னத்தை வியாக்கியானப்படுத்துகிறதா இருக்கிறது. பாருங்க, வனாந்திரத்திற்கு இப்ப எல்லாத்தையும் அந்த பரம கானான் சொல்றாங்க. இந்த கானானுக்குள்ள இருந்து என்ன பண்றாங்க, இப்ப யோர்தானை கடந்து இப்ப எங்க வந்துட்டாங்க? வனாந்திரத்திற்கு வந்து விட்டாங்க. இப்ப வனாந்திரத்திற்கு வந்த இவர்கள் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் பாருங்க. என்ன காரியம்? வனாந்திரத்திற்கு வந்து அழகுமணிய, இதுதான் இன்னைக்கு நியூ-இயர்ல நம்ம எடுக்கிற இதே தவறான காரியங்களை தான் நம்மளும் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம்.
அங்க வனாந்திரத்திற்கு வந்து அவர் சொன்ன பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை சுதந்திரிப்பதற்கு வெறும் 10 முதல் 11 நாள் கடந்து வந்துடலான்னு சொல்றாங்க. அப்படின்னா ஒரு 10 முதல் 11 நாள் கடக்கிற வேலையை அவங்க எத்தனை வருஷமா கடந்தாங்களா? 40 வருஷமா கடந்தாங்க. இன்னைக்கு ஆவிக்குரிய ஜனங்களுக்கு தேவன் இந்த வார்த்தையில வாக்கு பண்ணியிருக்கிறார், நீயும் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை சுதந்திரிக்கலாம். எப்போதுமே இந்த வார்த்தைகளை கேட்கிறோம். அப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, அங்கேயும் இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்டார்கள் 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 40 வருஷம் கேட்கிறாங்க. போய் அடைஞ்ச ஆடு கிடையாது. இன்னைக்கு உங்க வாழ்க்கை, எத்தனை பேர் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? உண்மையிலேயே காசு இருந்தா நல்லதா கெட்டதா? காசு இல்லாதவங்கள்ட்ட போய் கேளுங்க, அது கெட்டதுன்னு சொல்லுவாங்களா நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆனா காசு இருக்கிறவங்கள்ட்ட போய் கேளுங்க, கெட்டதுன்னு சொல்ல மாட்டாங்க. உண்மையிலேயே நல்லா அதை கையாள தெரிந்தவர்கள்ட்ட போய் கேளுங்க, இன்னும் எனக்கு கிடைச்சா நான் இன்னும் நிறைய என்ன பண்ணலாம், மற்றவர்களுக்கு உதவி செய்யலாம், மற்றவர்களை மேன்மைப்படுத்தலாம், மற்றவர்களை உயர்த்தலாம் என்பதில் ஒரு குறியா இருப்பாங்க பாருங்க. ஆனா அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க 40 வருஷம் போறாங்க. 40 வருஷமும் யோசிச்சு பாருங்க, வெறும் 10 முதல் 11 நாட்கள்ல சேர வேண்டிய தேவன் சொன்ன ஒரு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல இவங்க எத்தனை வருஷமா போறாங்க? இது ஒரு ஆச்சரியமா தெரியல? அதனாலதான் என்கிட்ட வந்து நிறைய பேர் கேட்குறாங்க, ஏன் நான் பிறந்ததுல இருந்து சர்ச்சுக்கு போறேன், என் வாழ்க்கை மாறல அப்படின்னா எனக்கு ஞாபகம் வர ஒரே காரியம் இஸ்ரவேல் ஜனங்கள். பாருங்க, இந்த வருஷத்துல தேவன் உங்களுக்கு கொடுத்த வார்த்தைகளை ஈஸியாக சுதந்திரிக்க முடியாதுன்னு மட்டும் நினைக்காதீங்க. 2026 சுதந்திரிக்க போனா 2027 சுதந்திரிப்போம் நீ எண்ணாதீங்க. அப்படி எண்ணனாலதான் இவங்க அப்படியே போயிட்டே இருந்தாங்க. 2026 நல்லா நடக்குமா பார்ப்போம். சில பேர் சொல்றாங்க பாருங்க, 2026 எதிர்த்து நில்லுங்கள், சுனாமி வந்தாலும் சரி, பூகம்பம் வந்தாலும் சரி, திரும்பவும் எதிர்த்து ரெண்டு ஃபைட் பண்ணுவோம் அப்படின்னு. நான் சொல்றேன், நல்ல வார்த்தையே வாயில வராது போல. நான் சொல்றேன், எந்த குறிப்பிட்ட காரியம் வந்தாலும் தேவனை நம்புகிற ஜனத்திற்கோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஆனா நம்ம விசுவாசிக்கணும் பாருங்க, கடந்த காலத்தை காட்டிலும் இந்த காலம் அற்புதமான காலங்களாக எனக்கு இருக்கும், அதிசயமான காலங்களாக எனக்கு இருக்கும். அப்ப கர்த்தர் சொன்னதை என்ன பண்ண வேண்டும்? நாம் விசுவாசிக்க வேண்டும். அப்ப தேவனுடைய திட்டம் வாழ்ந்து சுகமாய் இருப்பது. பாருங்க, இவர்கள் என்ன பண்ணாங்க? நிறைய பேர் என்ன பண்ணாங்க? மடிந்தார்கள். என்ன மாதிரி ஒரு காரியம் பாருங்க, போகாமையே வாழ்க்கையில அதை அனுபவிக்காமையே நிறைய பேர் போனவர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது என்று கர்த்தருடைய ஆவியானவர் விரும்புகிறார். நீங்க எப்படி இருக்க போறீங்க? சுதந்திரிக்க போறீங்களா? வாயை திறக்கணும். 40 வருஷம் சுத்த போறீங்களா? சிரிக்கிறீங்க. சுத்த போறீங்களா சுதந்திரிக்க போறீங்களா? வார்த்தைகள் வர வேண்டும் பாருங்க. அப்ப எனக்கு என்ன நன்மை செஞ்சாருன்னு இதை மட்டும் செய்ய போறாரு சில பேர் கேள்வி கேட்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நன்மைகளை செய்தார். என்ன செஞ்சார்? செங்கடலை பிளந்து கொடுத்தாரு, மன்னாவை பொழிய செஞ்சாரு, கண்மலையில தண்ணியை கொடுத்தாரு, அற்புதங்களை செய்த தேவன் அவர். அப்ப இத்தனை நன்மையும் செய்தவரை என்ன பண்ணாங்க? மட்டுப்படுத்தினார்கள். என்னவே இல்லை பாருங்க அவங்க வந்து. அப்ப இந்த தலைமுறை அல்ல, தேவன் சரியா சொல்றார், இந்த தலைமுறை பார்க்க முடியாது, அடுத்த தலைமுறை தான் நுழைய போகிறது என்று மோசே சொல்கிறார் இந்த வசனத்தில். பாருங்க, இந்த வசனம் எவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்டான காரியம். ஒரு வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்க யாரால முடியும் என்பதை எடுத்து காட்டக்கூடிய வார்த்தைகள் இந்த வார்த்தைகள். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் பிசாசின் அடிமைத்தனத்தில் இருந்து மீட்கப்பட்டு தேவனுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் அனுபவிக்கிறவர்களாய் இருக்க முடியும் பாருங்க. ஆனா வனாந்திரத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் சில பேர். ஆசீர்வாதங்கள் எல்லாம் இருக்குது. எபேசியர் 1:3 சொல்லுகிறது, ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால அவர் நம்ம ஏற்கனவே, அது என்ன? ஏற்கனவே
மோசையின் காலத்திலேயே தொடங்கிருச்சு ஆசீர்வாதம். பிளஸ் பண்ணிட்டார் நம்மளை அப்ப இன்னைக்கு ஏன் பிளஸ் பண்ண மாதிரியே இல்லை. சில பேரை பார்த்தோம்னா பார்த்த நிமிஷத்துல அவங்க ஓடி போயிடுவாங்க பாருங்க. அப்படி இருப்பாங்கப்பா. நான் சொல்லுகிறேன், நல்லா அழகா சிரிச்ச முகத்தோட எப்போதுமே கம்பீரமா இருக்கும். 2026 நீங்கள் எதிர்கொள்ளுகிற எந்த காரியங்களையும் கர்த்தர் உங்களுக்கு தான் ஜெயத்தை கொடுப்பார். நிச்சயமாக ஜெயத்தை கொடுப்பார். நடக்காத காரியங்கள் நடக்கும், திறக்காத வாசல்கள் திறக்கும். அற்புதமாய் அவர் செய்ய ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நீங்க ஒன்னும் புதுசா ஆயத்தம் பண்ண போறது பாருங்க. அதான் எங்க சார் அடிக்கடி பேசுவார். சொல்லுவோம், சார் இப்படி பண்ணிடலாமா சார், சார் அப்படி பண்ணிடலாமா சார் நாங்க கேட்போம். அவர் சொல்லுவாரு, நீ ஒன்னும் கரெக்டா வேணாம், நீ உட்கார மட்டும் செய்ய, அதெல்லாம் ஈஸியா அதெல்லாம் நடக்கும் அப்படின்னு. பாருங்க, கர்த்தர்கிட்ட போய் கேட்டா கர்த்தர் தான் செய்வாரு. நீ ஒன்னும் கரெக்டா வேணாம், நகட்ட வேணாம், நீ உட்காரு, நான் சொன்ன வார்த்தைகளை மட்டும் விசுவாசி. 10 நாள் 11 நாள்ல வார்த்தைகள் கைகூடி வர வேண்டியது, சொன்னதை கானான் தேசத்தை சுதந்திரிக்க வேண்டியதை நீ நான் சொல்றதை விட்டுவிட்டு மண்ணா சரியில்லை, அது சரியில்லை, காடை எங்களுக்கு தகட்டும், இது அங்க நல்லா இருந்தமாக்கும், இங்க இப்படி இருந்தமாக்கும். பாருங்க, வருஷங்கள் துவங்கும் பொழுதே தேவன் இன்னார் என்ற அறிவோடு அவருக்குள்ள வழிநடத்தும். அவருக்குள்ள போனோம் அப்படின்னா நன்மையின் காரியங்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம். பாருங்க, இன்னைக்கு கிறிஸ்தவ சபை இப்படித்தான் போதித்துக் கொண்டிருக்கிறது. தேவன் உங்களை வனாந்திர பாதையில் நடத்துகிறார், அவர் உங்களை கொண்டு போய் விடுகிறார். பாருங்க, இந்த வனாந்திரத்தில் வரும் பொழுது இதை எடுத்துக்கொண்டு நிறைய பேர் இதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப வேதத்தை நாம் பார்த்து அதை போதிக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் அதை அப்ளை பண்ணணும். பாருங்க, நீங்க நிறைய பேர் பார்க்குறாங்க, வார்த்தை தெரியுது. இன்னைக்கு நாம் பேசுகிற வார்த்தைகள் எல்லாமே நிறைய பேருக்கு தெரிந்திருக்கும். சில பேர்லாம் மண்டைக்குள்ள ஓடும், ஏற்கனவே எனக்கு நல்லாவே தெரியுமே அப்படின்னா மண்டையை கொஞ்சம் நறுக்கு கொட்டிட்டு, ஆண்டவரே கொஞ்சம் திறந்து எனக்கு பார்க்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. பாருங்க, நீங்கள் பாருங்க, இன்னும் விசுவாசிகளாக கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க? விசுவாசிகளை போய் கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? நாங்கள் ஞானஸ்தானம் எடுத்தீர்களா? எடுத்தோங்கய்யா. பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? பெற்றோங்கய்யா. விடுதலை பெற்றீங்களா? பெற்றோங்கய்யா. அதை பெற்றீங்களா? பெற்றோங்கய்யா. இதை பெற்றீங்களா? பெற்றோங்கய்யா. பட் வாக்கு பண்ணப்பட்ட தேசத்திற்கு போனாங்களா? போலங்கய்யா. ஆசீர்வாதத்தை எடுத்துக்கிட்டீங்களா? எடுக்கலைங்கய்யா. சுகம் பலன் ஆரோக்கியத்தோடு இருந்தீங்களா? இல்லைங்கய்யா. ஞானஸ்தானம் பெற்றாச்சு, பரிசுத்த ஆவி பெற்றாச்சு, விடுதலையும் பெற்றாச்சு. இது எங்க அடையாளம்? இஸ்ரவேல் ஜனங்கள் சேம் செங்கடல் கூட வந்தது என்னது? சுத்தாவியான ஒரு அனுபவம், ஞானஸ்தானத்திற்கு அனுபவம். பரிசுத்தாவியை எப்படி பெற்றார்கள்? பகலிலே அக்னி ஸ்தம்பம், இரவிலே மேக ஸ்தம்பம். விடுதலை எங்க போனாங்க? எகிப்திலிருந்து வந்ததே. இன்னைக்கு விசுவாசிகளாகிய நீங்களும் அதை பெற்றிருக்கிறீங்களா? பெற்றிருக்கிறீங்களா? இப்ப நான் சொல்லுங்க, பெற்றிருக்கிறீங்கய்யா. சொல்றீங்களா? கரெக்டா பெற்றிருக்கிறீங்கய்யா. பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறீங்களா? ஆமாங்கய்யா. விடுதலை பெற்றிருக்கிறீங்களா? ஆமாங்கய்யா. ஆனா வாக்கு பண்ணப்பட்ட தேசம் எல்லாத்தையும் சுதந்திரிச்சிருக்கீங்களா? இல்லைங்கய்யா. சொல்லுங்க, என்ன ப்ராப்ளம்? ஓய், அப்ப மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இவர்களுடைய நினைப்பு யோர்தான் என்கிற மரணத்தை கடந்தால்தான் ஏதேன் என்னும் பரலோகம் போக முடியும் என்று நிறைய பேர் நினைக்கிறாங்க. பாருங்க, நாம என்ன பண்ணுவோம்? சில பேர் பாச சொல்றாங்க, செத்தாதான் அந்த பரலோகத்துக்கு போக முடியும். சில பேர் வார்த்தைய கேட்டவங்க தெரிஞ்சவங்க கூட என்ன நினைக்கிறாங்க? என்னைக்கோ கர்த்தர் எனக்கு வாசலை திறப்பாரு, அப்ப என்ன பண்றேன்? நான் ஆசீர்வாதத்துக்கு ரெடி ஆகிக்கிறேன். பாருங்க, தேவன் நீங்கள் யோர்தானை கடந்து வாக்கு பண்ணப்பட்ட தேசத்திற்கு இப்பவே போக வேண்டும் என்று விரும்புகிறார். இப்பவே போகணும். நான் சொன்னேன்ல, எத்தனை நாளுக்குள்ள போயிருக்கணும்? 10 இருந்து 11 நாளுக்குள்ள போயிருக்க வேண்டும். ஆனா போனது எத்தனை வருஷங்கள்? இது ஒரு ஆச்சரியத்தை கட்டளையா? தேவன் ஒரு வெளிப்பாட்டை உங்களுக்கு கொடுப்பாராங்க. அப்ப தேவனுடைய வார்த்தைகளை நீங்க நம்பல அப்படின்னா அதை சுதந்திரிக்கணும். நீங்க தான் சுதந்திரிக்கணும்.
எழுந்து நடக்கணும். எப்ப நடக்கணும்? மேக ஸ்தம்பம் வரும் பொழுது. பகலிலே மேக ஸ்தம்பம் வந்தா கூட நடக்கணும். இரவில அக்னி ஸ்தம்பம் வந்தா உட்காரணும். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவருடைய ஆலோசனையை கேட்பதே கிடையாது. நல்லா ஞாயிற்றுக்கிழமை போய் வசனத்தை கேட்கிறது, ஆனா அதுக்கு அடுத்து செய்யற காரியங்களை தேவனிடம் இருந்து கேட்பதே இல்லை. உண்மையா? என்ன உண்மை இப்படிலாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்றீங்களா? இல்லைங்க, நாம் திருந்தி கொள்ள வேண்டும். பேர்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்கிறாருன்னா நாம் ஏன் அனுபவிக்காமல் இருக்கிறோம்? நிறைய பேர் பாருங்க கேள்வி கேட்கிறாங்க, நீ கிறிஸ்தவன் தானே, முதல்ல உனக்கு எத்தனை வாக்குத்தத்தங்கள், 6000 வாக்குத்தத்தங்கள் இருக்கு, எல்லாத்தையும் அனுபவிச்சிருக்கிறியா? உங்க மைண்ட் ஓடுது, பாஸ்டர் நாங்க கேட்கலாமா கேள்வி உங்களை அப்படின்னு. நான் சொல்றேன், இப்பதான் எனக்கும் மண்டை கொஞ்சம் சரியா இருக்கு. வரக்கூடிய நாட்கள்ல ஒன்று ஒன்றாய் சுதந்திரிக்க நான் ரெடி. நீங்க ரெடியா? நீங்க ரெடியா? நான் சுதந்திரிக்க ரெடி. ஆரம்பத்தில் அல்பமா இருந்த அந்த ஊழியம் இப்ப தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அங்கங்க போறோம், கர்த்தருக்காக செய்து கொண்டே இருக்கிறோம். பெரிய ஒரு இதை நடத்தணும், அடுத்த இந்த வருஷத்துல நாங்கள் நடத்துவோம். பாருங்க, இத்தனையும் செய்யணும்னா அன்னைக்கு இருந்த மாதிரி இன்னைக்கு இல்லை. நீங்களே யோசிங்க, அன்னைக்கு இருந்த மாதிரி இன்னைக்கு இருக்கிறீங்களா? இல்ல அன்னைக்கு இல்லாத மாதிரி அப்படியே முன்னேறி போய்கொண்டே இருக்கிறீங்களா? பாருங்க, யோசிக்க வேண்டும். பாருங்க, இன்னைக்கு ஏதோ ஒரு ஆசீர்வாதம் எங்கேயோ இருக்குது, நான் எப்படி தேடி போறது? இந்த யோர்தான் எப்படி தாண்டி போய் அந்த தேவன் வாக்கு பண்ண தேசத்திற்கு நான் எப்படி சுதந்திரிக்க போறது? அதுக்கு என்ன வழி? என்ன வழினா, கிறிஸ்துவுக்குள் இன்னைக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்கிறது. கானான் இருக்கிறது, ரட்சிப்பு இருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. எல்லா வாக்குத்தத்தங்களும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. இன்னொரு வாக்குத்தத்தம் தேவையல்ல. எல்லா வாக்குத்தத்தங்களும் இருக்கிறது. அந்த சபைக்கு தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தம் இருக்கிறது, உங்களுக்கு பர்சனலா கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. பாருங்க, இப்ப யாராரு தேவன் இருந்து தனியா வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டீங்க? உங்களுக்குன்னு தேவன் என்ன நடத்துவார் என்பதை பெற்றுக்கொண்டீங்களா? கத்த சொல்லி இருக்கிறாரா? இதுதான் அன்னைக்கு அந்த ஜனங்கள் விட்ட காரியம். தேவன் உட்கார்ந்து ஜெபம் பண்ணி இந்த வருடங்கள்ல, தேவனே நான் என்னை அர்ப்பணிக்கிறேன், நீர் என்னை வழி நடத்தும். தேவனுடைய பிரசன்ஸ்லயே இருந்தவங்க போயிட்டாங்க. தேவன் அதான் சொன்னாரு, ஒரு தலைமுறை அதை சுதந்திரிக்காமே போயிடுச்சு. ஆனா விடுதலை அடைந்தவர்கள் இவர்கள், பாருங்க, இவங்க தான் விடுதலை அடைந்தவர்கள், இவங்க தான் யோர்தானை கடந்தவர்கள் எல்லாருமே. ஆனா சில ஜனங்கள் அங்கேயே நின்றுட்டாங்க. யாரு போனது? அதுக்கு அடுத்து செகண்ட் ஜெனரேஷன். யார் அது? யோசேப், யோசுவா, காலேப்பு, இன்னும் சில ஜனங்கள். யார் அந்த ஜனங்கள்? யார் அந்த ஜனங்கள்? யோசுவா எங்க எப்பவுமே எங்க இருந்தா? கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு பக்கத்திலேயே இருக்கிறாங்க. காலேப்பு தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படுகிற ஒரு பெரிய நல்ல ஆளு. அப்ப இன்னும் சில பேர் இவருடைய கூட்டத்தில் இருக்கிறாங்க. நான் சொல்றேன், இந்த கூட்டத்துக்குள்ள நீங்களும் இருக்கிறவங்களா பாருங்க. தேவனை முக்கியத்துவப்படுத்துறது, தேவனை கனப்படுத்துறது, தேவனுடைய வார்த்தைகளை மென்மைப்படுத்துறது. பாருங்க, என்னமோ கேட்டோம் வந்தோம் அப்படி கிடையாது. பாஸ்டர்கிட்ட போய் கேட்கணும், ஆண்டவரே, பாஸ்டர்கிட்ட போய் நீங்க தனியா ஜெபம் பண்றது நல்லது. சில கேள்விகளை பாருங்க பாஸ்டர்கிட்ட வரணும். ஆண்டவர், பாஸ்டர் இந்த காரியத்தை எப்படி செய்யலான்னு இருக்கேன், செய்யலாமா? அதுக்கு உங்களுக்காண்டி பாஸ்டர் ஜெபம் பண்ணுவாரு, சில காரியங்களை சொல்லுவாரு, ரைட்டு. ஆனா பாஸ்டர் சொன்னாலும் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு வராம என்னைக்குமே நீங்க எதையுமே செய்யக்கூடாது. இந்த முதல் வருஷத்திலே துவக்கத்திலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த தீர்க்கதரிசி வந்து சொன்னாரு, இந்த பாஸ்டர் வந்து சொன்னாரு, அந்த பாஸ்டர் வந்து சொன்னாரு. யாரு வந்து சொன்னாலும் கர்த்தர் உங்களுக்கு சொல்லியிருக்கிறாரா? அவருடைய வார்த்தை வந்திருக்குதா? அவருடைய வார்த்தை வராம நீங்க என்ன பண்ணக்கூடாது? மூவ் ஆகக்கூடாது. அதனாலதான் பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அது வரும்போதுதான் மூவ் பண்றாங்க. பாருங்க, ஒரு நிழலாட்டமா இருக்குது. ஒரு நல்ல தேசத்துக்குள்ள நீங்க போகணும். நல்ல கட்டாத வீடு, நடாத திராட்சரச தோட்டம், இது எல்லாம் வேணுமா? நீங்க நல்லா இருக்கணுமா? பின்னாடி போய் பாருங்க, அவங்க என்ன தப்பு பண்ணாங்க. ரைட்டா நடந்தவங்க போய் சேர்ந்தாங்க. பாருங்க, இப்பொழுது நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கிறார் கர்த்தர். இப்பா அவங்க தான் சொன்ன பேச்சை கேட்காம இருந்தாங்க, நீயாவது என்ன பண்ணு, சொன்ன பேச்ச
கேளு. நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ப்ளீஸ் லிசன். தேவனுடைய வார்த்தையை நீங்க பிடிப்பீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை உங்கள் பெற்றோர்களுடைய வாழ்க்கையை காட்டிலும் கோடி மடங்கு, மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் பெற்றோர்கள் இருக்கிற நிலைமையை காட்டிலும் கோடி மடங்கு தேவன் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். அதனாலதான் 2வது ஜெனரேஷன்ல இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா கவனிங்க. இப்ப இருக்கிறவங்க கவனிங்க. அப்ப பாருங்க, மோசேயை போல் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். அவர் அன்னைக்கு உற்சாகப்படுத்துறாரு. சொன்ன மாதிரியே நீ என்ன பண்ண போற, நீ சுதந்திரிக்க போகிற தேசம், அவரை உற்சாகப்படுத்துறாரு. பாருங்க, எப்பா நீ சுதந்திரிக்க போவ, கண்டிப்பா நடக்கும்ன்றத சொல்றாரு. அப்ப எகிப்துக்கும் பாருங்க வாக்கு பண்ண தேசத்துக்கும் உள்ள வேறுபாடு பற்றி இங்க பேசலாம். பாருங்க 10ல இருந்து இந்த 12 முடிக்க எடுக்கலாம். அதுல என்னென்ன வேறுபாடு அப்படின்னா, முதல் காரியம் இப்பதான் வரோம், கவனிங்க. இவ்வளவு நாள் என்ன தவறு இருந்துச்சு, என்ன இருந்துச்சுன்னு இப்ப அவர் உற்சாகப்படுத்துறாரு அந்த ஜெனரேஷனுக்கு. யார் அந்த ஜெனரேஷன்? நீங்களும் நானும் தான். கிறிஸ்துவுக்கு பின்னால வந்த எல்லா ஜெனரேஷனும் இன்னைக்கு ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து அனுபவிக்க முடியும். முடியாம போனதுக்கு என்ன காரணம்? நிறைய காரணம் சொன்னேன். இப்ப எப்படி முடியும், எப்படியெல்லாம் நடக்க போகுது என்பதை காண்பிக்கிறேன். முதல் காரியம், தேவன் தான் நம்முடைய ஆதாரமாக இருக்க வேண்டும். பாருங்க, எகிப்தில் வாழ்ந்த போது இயற்கையாக உள்ள அந்த காரியங்களை பார்த்து வாழ்ந்தார்கள். பாருங்க இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க. ஆனா வாக்கு பண்ணப்பட்ட தேசத்திற்கு போகும் பொழுது நீங்கள் வானத்தை, தேவனை பார்த்து கொண்டே இருப்பீர்கள் என்று வேதம் போதிக்கிறது. உபாகமம் 11வது அதிகாரம் 10-11 பாருங்களேன். நீ சுதந்திரிக்க போகிற தேசம், நீ விட்டு வந்த, நல்லா சொல்றாரு பாருங்க, நீ விட்டு வந்த எகிப்து தேசத்தை போல் இராது. அங்கே நீ விதையை விதைத்து கீரை தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சுகிறது போல உன் காலால் நீர் பாய்ச்சி வந்தாய். நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம், அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம். ஏன் மோசே இந்த வார்த்தையை அவர்களுக்கு சொல்றார்? இஸ்ரவேல் ஜனங்கள் ஏன் இந்த வார்த்தையை சொல்லணும்? பா, நீ விட்டு வந்த தேசத்தை காட்டில தேசம் எப்படி இருக்க போகுது, நீ காலால நீர் பாய்ச்சிக்கிட்டு இருந்த, ஆனா இப்ப எப்படி பண்ண போகுது? ஏன் இந்த வார்த்தைகள் சொல்லப்படுது? பாருங்க, எகிப்து நல்ல மழை பெய்யும் என்று சொல்லவே முடியாது. நல்ல மழைலாம் கிடையாது, அது ஒரு வனாந்தரமான பகுதி. ஆனா அங்க நீர்வளத்தை நம்பி எந்த இது எப்படி இருந்தாங்க அப்படின்னா, நைல் நதி என்ற நதி ஓடிக்கொண்டிருக்கு. அந்த நதியை நம்பித்தான் இவர்கள் எல்லாருமே இருக்கிறாங்க. அந்த நதி என்ன பண்ணும், நல்லா அந்த நைல் நதியில வற்றாது, அது வாட்டர் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா எங்கேயுமே தண்ணி இருக்காது, நைல் நதி மட்டும்தான் இருக்கும். பாருங்க, அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த நைல் நதியை அங்க இருந்து போய்கிட்டு இருக்கும்போது சில நேரங்கள் வந்து கொஞ்சம் தண்ணி அதிகமாயிருச்சுன்னா, போய்கிட்டு இருக்க வேல இருந்து ஏதாவது ஒரு வேலை பொங்கி என்ன பண்ணுமா, பக்கத்துல ஒரு ஏரியோ குளமாவோ லைட்டா மாறிடுமா, ஏதோ ஒரு ஓடை மாதிரி பெய்கிட்டா மாறிடுமா. அந்த ஓடையில இருந்து என்ன பண்ணுவாங்களா, விளைச்சலுக்கு என்ன பண்ணுவாங்களா, அந்த காலால மிதிக்கும் போது அந்த தண்ணி அப்பெல்லாம் வந்து எதுக்குமே கிடையாது. அந்த தண்ணியை மிதிக்கும் போது என்ன ஆகுமா, அந்த இடங்கள் கொஞ்சம் பரவ ஆரம்பிக்கும். இவங்க அள்ளி ஊற்ற முடியாது, அந்த மாதிரி பண்ண முடியாது, ஒரு சில வேற மாதிரி காரணங்கள் இருக்குமா. அந்த இடத்த மிதிக்கும் போது, இப்போ நீங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க, கிணத்துல இருந்து அந்த காலத்துல தண்ணி எடுக்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா முன்னாடி பின்னாடி நடந்து போவாங்க. முன்னாடி நடந்து போகும்போது என்ன, முன்னாடி நடந்து என்ன போகும், கீழே போகும். திரும்ப பின்னாடி வந்தா தண்ணி மேல வந்து ஆட்டோமேட்டிக்கா கொட்டிடும், அது வாய்க்கால் வழியா போகும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தண்ணியை இப்படி இருந்து ஒரு இன்னொரு குட்டைக்கு அனுப்புவாங்க, தள்ளி அந்த தண்ணியை என்ன பண்ணுவாங்கன்னா இன்னொரு குட்டைக்கு இப்படி போய் சேர்த்து அந்த எந்த விளைச்சல் வேணுமோ அந்த நிலத்துக்கு என்ன பண்ணுவாங்களா, இந்த தண்ணியை கொண்டு போவாங்க. அந்த வாய்க்கால் வழியா ரெடி பண்ணி ஏதோ ஒரு காரியங்களை பண்ணுவாங்க. அப்ப வானத்தை பார்த்ததே கிடையாது, மழையும் கிடையாது. இவங்க என்ன பண்ணுவாங்க, அதனால இந்த நைல் நதியை ஒரு தெய்வமாக வணங்க ஆரம்பித்தாங்க. நீங்க பாருங்க, ஏதாவது ஒண்ணு கிடைச்சிச்சுன்னா என்ன பண்றது, மக்கள் தெய்வமா மேல தூக்கிறது. ஏன்னா இந்த நதி மூலமாகத்தான் அவர்கள் என்ன பண்ணப்பட்டாங்க, அவங்களுக்கு எல்லாம் இந்த நைல் நதி தான் குடிக்கிறது, நைல் நதி, இதுல இருந்து விளைச்சல் எடுக்கணும் அந்த நைல் நதி. அப்ப இந்த தண்ணி தான் நமக்கு
சாமி அப்படின்ட்டாங்க. அப்ப நைல் நதியை வழங்க ஆரம்பித்து விட்டார்கள். அது போல இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், ஏதோ ஒரு சோர்ஸ் இருக்குன்னா அதுதான் நம்முடைய கடவுள் என்று எண்ணக்கூடாது. வேலை தான் நம்முடைய கடவுள் ஆக முடியாது. வேலை கடவுள். சில பேருக்கு பாருங்க, யார் அவங்க கூட ரொம்ப ஹெல்ப் பண்றாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க, சில பேர் கடவுளை மாறிடுவாங்க. அதனாலதான் எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் தேவன் தான் நம்முடைய தேவன் என்பதை நாம் என்ன பண்ண வேண்டும், அங்கீகரிக்க வேண்டும். சில பேர் பாருங்க, அதனாலதான் என்ன பண்றாங்க, அதுக்குன்னு ஒரு நாளை வச்சுக்கிறாங்க. என்ன பண்றாங்க, அதுக்கு எல்லாத்தையும் பூசி எல்லாத்தையும் பண்ணி என்ன பண்றாங்க, செய்யும் தொழிலே அதுதானே சோறு போடுது. பாருங்க, அன்னைக்கு எகிப்து ஜனங்களும் அந்த மாதிரி தான் பண்ணாங்க. பாருங்க, நைல் நதி தான் எல்லாரும் கடவுள், அதுதான் சோர்ஸ் என்று நம்பினார்கள். ஆனா நான் சொல்லுகிறேன், அது கடவுள் அல்ல. மோசே அதான் ஆணி தனமாக அடிக்கிறார் அந்த வார்த்தைகளை. ஆனால் வாக்கு பண்ணப்பட்ட தேசம் நீரை பாருங்க, பூமியிலிருந்து வருகிற தண்ணீர் மட்டும்தான் அவனுடைய ஆதாரமாய் எனக்கு இருந்துச்சு. தேவன் ஆதாரமாக அங்க இல்ல. பாருங்க, அன்னைக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த நதியில இருந்து தான் எல்லாத்தையும் பண்ணாங்க. பூமியிலிருந்து வர கொஞ்சம் தண்ணி எடுத்து பயன்படுத்தினாங்க. ஆனா இங்க மோசே சொல்றாரு, அது உன்னுடைய ஆதாரம் அல்ல. யார் உன்னுடைய ஆதாரம்? தேவனே உன்னுடைய ஆதாரம். அவரே மழையை பெய்ய பண்ணுவார். இனி வரைக்கும் பார்க்கல, மழைனா என்னன்னு தெரியாது. தண்ணியை கொண்டு வந்து இறைச்சி ஊற்றி எல்லாம் கஷ்டப்பட்டு வேலையை பார்த்து, அதனாலதான் வேர்வையோடு புசித்தார்கள். ஆனா வாக்கு பண்ணப்பட்ட தேசத்திற்கு வரும் பொழுதோ வியர்வை இல்லாத தண்ணி எங்கேயும் கேட்க தேவையில்லை. வானத்தை திறந்து என்ன பண்றாரு, கர்த்தர் மழையை பெய்ய பண்ணுகிறார். அப்ப தேவனே இதை பண்ணுகிறார். அப்ப பூமியின் ஆதாரம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கிடையாது. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், வேலை உங்களுடைய தெய்வம் அல்ல, வேலை உங்களுடைய ஆதாரம் அல்ல, தேவனே உங்களுடைய ஆதாரமா இருக்க வேண்டும். இதுக்கு கன்க்ளூஷனுக்கு வாங்க. முதல் என்னது, 2026 தொடங்கும் பொழுது தேவன் மட்டும்தான் என்னுடைய ஆதாரம். கொஞ்ச நேரம் பாருங்க, ஏதோ ஒரு காரியம் எல்லைன்னு என்ன பண்றாங்க அவங்க, ஐயோ அந்த பணத்துக்கு என்ன பண்ண போறேன், இந்த பணத்துக்கு என்ன பண்ண போறேன். 2026 தொடங்கும் போதே ஒரு முடிவெடுங்க, அவர் தான் ஆதாரம், மட்டுமே ஆதாரம். எனக்கு அவர் கொடுத்தா நான் எந்த வேலையும் செய்ய போறேன். ஊழியக்காரர் நாங்களும் அப்படிதான் இருக்கோம். அவர் கொடுத்தா காரியங்கள் நடக்கும். அவர் கொடுக்கலையா உட்கார்ந்து இருக்கிறோம். அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அந்த அமரும் பொழுதுதான் நான் சொல்றேன், எட்டி பிடிக்க முடியாத ஆசீர்வாதங்களை திறந்து கொடுக்கிறார். பாருங்க, அதனாலதான் இந்த மழையை பெய்ய பண்ணுகிறார். அப்படின்ற பொழுது தேவன் எப்படிப்பட்ட மழையை பெய்ய பண்ணுகிறார் ரொம்ப முக்கியம். பாருங்க, வெறும் சாதாரணமான இல்ல. மோசே சொல்ற காரியம் எப்படி, உபாகமம் 28 அங்க நிறைய வார்த்தைகளை ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. இப்ப கவனிங்க, உபாகமம் 28:12 பாருங்க. ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கவும், கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். அப்ப வானத்தின் மழை தண்ணீரை குடிப்பாய் என்று அந்த உபாகமம் 11 வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தைகள் பாருங்க இங்கே இருக்கிறது. இதைத்தான் மோசே குறிப்பிடுகிறாரு. அப்ப காரியம் இங்க 28:12 சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த 11வது வசனத்துல அது எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப வானம் என்பது ஒரு பொக்கிஷ சாலை. பாருங்க, இதெல்லாம் ஆரம்பத்திலேயே இதை விசுவாசிக்க ஆரம்பிக்கிற பாருங்க. அப்ப தேவனுடைய பொக்கிஷ சாலை ஒண்ணு உண்டு. அது என்னது? வானம். இன்னைக்கு உங்க வீட்டுல எது பொக்கிஷ சாலை? எனக்கு தெரியாதுங்க. கொத்து சாவி வச்சிருப்பாங்க, அதுலதான் எல்லாவோட இதுவும் இருக்கும் அப்படின்பாங்க. பழையசெல்லாம் கேட்டீங்களா? அந்த கொத்து சாவி யார்கிட்ட இருக்கும்? அவங்க வீட்டு பெரியவங்கள்ட்ட இருக்கும். எல்லாமே அவங்கள்ட்ட கேட்டு என்ன பண்ணலாம், வாங்கிக்கலாம், எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். அந்த கொத்து சாவிக்குள்ளதான் அது பத்திரமா பூட்டி வச்சு எல்லாமே உள்ள இருக்கும். அது என்ன இருக்குதுன்னு கூட யாருக்கு தெரியும்? அந்த அம்மாவுக்கு மட்டும் தான் தெரியும். கர்த்தர் சொல்றாரு, அவருக்கு ஒரு பொக்கிஷசாலை இருக்குது, ஆனா அதுக்குள்ள என்ன இருக்குதுன்னு கர்த்தரை சொல்றாரு. தேவனுடைய ஆசீர்வாதம் என்னும் பொக்கிஷசாலை.
ஏற்ற காலத்தில் எதுவோ வறண்டு போற நிலைமை உண்டாகும் போது அந்த மழையானது ஆசீர்வாதத்தை பெய்ய ஆரம்பிக்கும். இந்த பொக்கிஷாலை ஞாபகம் வச்சுக்கணும். உங்க வீட்டில் என்ன இருக்குன்னு சில பேர் இன்னும் கேள்வியா இருப்பாங்க. அதுக்குள்ள என்ன இருக்கும், அதுக்குள்ள என்ன இருக்கும், அந்த பீரோ உள்ள வச்சிருக்காங்களே அதுக்குள்ள என்ன இருக்கும். சில பேர் யோசிச்சு அப்படியே யோசிக்கிறத விட்டுருங்க. அதை விட ஒரு பெரிய பொக்கிஷசாலை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அது வானத்தின் கர்த்தருடைய பொக்கிஷசாலை. அந்த வானத்தை பார்த்தீர்கள் என்றால் அது இருக்கிறதுலேயே எல்லா ஆசீர்வாதங்களையும் கொண்டு வந்து சேர்க்கிற பொக்கிஷசாலை அது. அப்ப பூமியை நம்பி வாழ வேண்டாம், தேவனை நம்பி என்ன பண்ணலாம்? இன்னைக்கு நாம் வாழலாம். எத்தனை பேர் சொல்றீங்க வாழலாம்? பூமியை நம்பி வாழ வேண்டாம், கர்த்தரை நம்பி வாழலாம். பாருங்க, அதனாலதான் எப்படிங்க வானத்தை திறந்து அவர் பண்ணா நடந்துருமா? சில பேர் கேள்வி. அடுத்த ஒரு கேள்வி கேட்கிறேன். சரிங்க, நீங்க சொல்றது உண்மையா? வேத அடிப்படையில நீங்க கர்த்தர் வானத்தை பொக்கிஷால சொன்னா உடனே மழை பெஞ்சு எல்லாம் மாறிடுமா? மாறும். என்ன எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்க. எலிசா காலத்துல கவனிங்க. எலிசா காலத்துல உங்களுக்கு தெரியும் ஒரு பெரிய பஞ்சம் வரும். அந்த பஞ்சத்துல பாருங்க ஒரு கழுத தலை என்னது உயர்ந்திருக்குது பாருங்க. கழுத தலையெல்லாம் சாப்பிட வேண்டிய நிலைமை அங்க உண்டாகுது. ரொம்ப காசு இருக்கிறதுலயே கூட யாருமே வாங்க முடியாது. கொஞ்சம் பணக்காரவங்க வந்து என்ன பண்ணலாம். ஆனா ஏழைகள் என்ன பண்ணலாம்? ஏழைகள் புறாக்கள் திங்கிற அந்த ஒரு தானியத்தை என்ன பண்ணலாம்? இவங்க வாங்கி சாப்பிடலாம். அப்ப பஞ்சம் அவ்வளவு அளவுக்கு கொடுமையா இருந்துச்சு பாருங்க. அந்த உணவை தான் அன்னைக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா கவனிங்க, ஒரு தீர்க்கதரிசி சொல்றாரு 24 மணி நேரத்துல 24 ஹவர்ஸ்க்குள்ள இந்த பஞ்சம் எல்லாம் மாறி எதிரிகள் எல்லாம் ஓட ஓட கர்த்தர் விரட்டி இந்த பஞ்சத்தை 24 நேரத்துக்குள்ள மாத்துவாருன்னு சொல்றாரு பாருங்க. அதனாலதான் தீர்க்கதரிசிகள் அந்த வார்த்தைக்குள்ள அவ்வளவு வல்லமை. அன்னைக்கு இந்த வார்த்தை எழுதப்படலை. அன்னைக்கு தேவனுடைய வார்த்தை எங்க இருந்து வந்துச்சு? தீர்க்கதரிசியுடைய வாயிலிருந்து வந்துச்சு. இன்னைக்கு தீர்க்கதரிசிகள வாயிலிருந்து வரது வார்த்தை கிடையாது. இன்னைக்கு தேவன் நமக்கு என்ன பண்ணிட்டாரு? இந்த வார்த்தைகளையே எழுதி கொடுத்துட்டாரு. அன்னைக்கு வார்த்தை இல்லை, அதனால தீர்க்கதரிசிகள் சொன்னாங்க பாருங்க. அவர் சொன்னாரு. அதுல ஒருத்தர் கேட்கிறான் பாருங்க, 24 மணி நேரத்துக்குள்ள முடியுமா பாருங்க. அதுல ஒருத்தர் சொல்றான், இதெல்லாம் நடக்காத காரியம். அவர் வசனம் சொல்றான், வானத்தின் கர்த்தர் வானத்தின் மதகுகளை திறந்தாலும் முடியாதே. அந்த வசனத்தை சொல்றான் பாருங்க. அதே வார்த்தை இப்ப மோசே எவ்வளவு கான்பிடண்டா இருந்திருக்காரு பாருங்க. அதனாலதான் இன்னைக்கும் இந்த வசனத்தை நெக்ஸ்ட் ஜெனரேஷன் கர்த்தரை சொந்த ரட்சகரை ஏற்றப்பட்ட ஒவ்வொருவருக்கும் நான் இந்த வசனத்தை ஞாபகப்படுத்துகிறேன். மோசே என்று ஞாபகப்படுத்தின மாதிரி இன்னைக்கு நான் உங்களுக்கு அந்த வசனத்தை ஞாபகப்படுத்துகிறேன். அன்னைக்கு பாருங்க, இவன் சொல்றான் தேவனாலும் கூட முடியாதே பாருங்க. சந்தேகத்தை வழி இவங்களா சந்தேகப்படுறான் பாருங்க. ஆனா அங்க என்ன நடக்குது? ஒரு குஷ்டரோகிகள் அங்க வராங்க பாருங்க. கர்த்தர் ஒரு சத்தத்தை கொடுத்து எல்லாரையும் மடங்கடிச்சு இவங்க என்ன பண்ணாங்க? எடுத்த தானியம் எல்லாம் என்ன பண்ணாங்க? அங்கேயே விட்டு வெள்ளி பொண்ணு எல்லாத்தையும் விட்டு என்ன பண்றாங்க? இவங்க ஓட்டமா ஓடி சில பேர் அழிஞ்சிட்டாங்க, சில பேர் எஸ்கேப். இந்த குஷ்டரோகிகள் பாருங்க யதார்த்தமா உள்ள வராங்க. இவங்க என்ன பண்றாங்க? அங்க இருக்கிற தானியம் நிறைய விளைச்சல் இருக்குது, எல்லாத்தையும் சாப்பிட்டு திருப்தியா இருக்கிறப்ப அங்க ஒருத்தர் சொல்ற பாருங்க, சார் நம்ம மட்டும் சாப்பிட்டு திருப்தியாவா இருக்கிறது? அங்க நிறைய மக்கள் என்ன பண்றாங்க? பஞ்சத்திலையும் பட்டினிலையும் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு என்ன பண்ணுவோம்? போய் சொல்லுவோம் கர்த்தருடைய வார்த்தை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க? அவங்க போய் சொன்னாங்க பாருங்க, இந்த மாதிரி நிறைய இருக்குது, இஞ்சி அவ்வளவு அதிகமா இருக்குது, வாங்க அப்படின்னு பாருங்க. அவங்க கரெக்டா ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, இந்த பஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி தீர்க்கதரிசி சொன்ன நிமிஷத்துல இருந்து பாருங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரமா ஒரு பாருங்க ஒரு 22 மணி நேரம் சாலிடா பஞ்சம் நிலவி கொண்டே இருக்கிறது. எல்லாம் அப்படி நடக்குது. இப்ப இந்த குஷ்டரோகிகள் சொன்ன நிமிஷத்துல இந்த 22ஆம் மணி நேரத்துல சொன்னோடனே எல்லாரும் பாருங்க புனையில தலத்தறிக்க அடிச்சு ஓடுறாங்க. அவ்வளவு ஸ்பீடுனா ஸ்பீடு, அப்படிப்பட்ட ஸ்பீடு. அதை போய் சுதந்திரிக்க போறாங்க. அதுல சில பேர் மடியிறாங்க. அதுல யாரு மடிஞ்சது? நடக்குமா? வானத்தின் மதில்களை திறக்குமா? இப்ப சொல்லுங்க,
2025 கேட்டவன் மடித்தான். 2026 விசுவாசிக்கிறவன் நீதிமான் பிழைப்பான். எழுதப்பட்டுள்ள வார்த்தையின்படியே பிழைப்பான். இவன் கேட்டா எல்லாரும் சுதந்திரிச்சாங்க. அதனாலதான் அநேக தடவை வாயை மூடிக்கிட்டா நல்ல காரியங்கள் நடக்கும். அது சொல்லுவாங்க பாருங்க, எனக்கு வந்த டென்ஷன் பிரஷர் இருந்து அப்படியே பட்டுன்னு பேசுறேன்னா ஒவ்வொருத்தரும் பொட்டுன்னு போயிடுவான் பாஸ்டர். அந்த மாதிரி நான் பேசுவேன். அவ்வளவு உள்ள என்ன கன்னு ஷூட்டு, நான் வாயிலிருந்து ஷூட் பண்ணா ஒவ்வொருத்தரும் தப்பிக்க முடியாது. நான் சொல்றேன், நீங்க ஷூட் பண்ணீங்கன்னா ஒரு நாள் இதே மாதிரி கும்பலோட ஓட வேண்டியது இருக்கும். சுடுற நிலைமைக்கு அப்ப சுட்டவன் என்ன பண்ணுவான், வடிஞ்சான். ஆனா இந்த வாயை இருந்து பொத்திக்கிட்டு பாருங்க, கர்த்தர் தான் பெரியவர் என்பதை நம்பி அமைதியா இருக்கிறான் பாருங்க, அவன் என்னவான், உழைக்கான். அதனால உங்கள்கிட்ட 2025 சில பேர் பாருங்க கொம்பளுத்திருக்கலாம், சில தேவையில்லாத காரியங்களை செஞ்சிருக்கலாம். 2025 சில நல்ல காரியங்களே செயல்படாமல் இருந்திருக்கலாம். 2025 மேல ஒரு வெறுப்பு இருந்திருக்கலாம். நான் சொல்றேன், 2026 தேவன் உங்களை நல்ல தேசத்திற்குள்ள கொண்டு செல்ல விரும்புகிறார். பாருங்க, சொன்னோனே பாருங்க, அதை கேட்டவன் எல்லா காரியங்களும் மாறுதலாய் முடிகிறது. அப்ப வானத்தின் மதகுகள் என்பது தேவனுடைய தயவையும் தேவனுடைய காருண்யத்தையும் குறிக்கிற ஒன்று. பாருங்க, அவர் நம்முடைய வாழ்க்கையில இந்த தேவ தயவையும் தேவ காருண்யத்தையும் நம்முடைய வாழ்க்கையில 2026 அவர் செய்வார். பாருங்க, ஆனால் இங்கு மலையை பத்தி பேசுகிறார் பாருங்க. அது மலையும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம். எப்பா, மலை பள்ளத்தாக்கு இருக்கிறத நினைச்சு கவலைப்படாத. பிரச்சனை போராட்டம் வறுமைன்னு கவலைப்படாத. அப்படி வந்தாலும் தேவன் ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுவார், மலைகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் நிரப்பி ஆசீர்வதிக்கிற தேவனாயிருப்பார். அப்ப நான் சொல்லுகிறேன், 2026 வருஷம் இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் போகிற வருஷமாக அந்த வருஷம் இருக்கும். போதுமானதற்கும் மிகவும் அதிகமாக நீங்க சேர்த்து வைக்கிற வருஷமாக இருக்கும். அநேகருக்கு பஞ்சமா இருக்கலாம். கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு கிருபை சூழ்ந்து கொள்ளும். தேவனுடைய தயவும் தேவனுடைய காருண்யமும் 2026 தொடர்ந்து வந்து உங்களை பற்றி கொள்ளுகிற வருஷமாக இருக்கும். பரலோகத்தின் தேவன் தான் இந்த பூமியின் தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதே தேவன் தான் இந்த தேவன். அங்கு பஞ்சம் இல்ல, அங்க பட்டினி இல்ல. அப்படி நான் விசுவாசிக்கிறேன். என் வாழ்வில பஞ்சம் இல்ல, என் வாழ்வில பட்டினி இல்ல, என் வாழ்வில குறைவு என்பதே கிடையாது, நிறைவு மட்டும்தான். பாருங்க, அதுக்கு சில பேர் என்ன சொல்றாங்க, பரலோகத்துல குறைவு இல்லை என்பதெல்லாம் உண்மைங்க, ஆனா பூமியில குறைவு இருக்குதுல்ல. பாருங்க, எப்படி ஒரு கேள்வி அடுத்து கொண்டு வந்துடுவாங்க. நீ போறதுக்குள்ள வெளியே ரெடியா இருப்பா யாராவது. அந்த கேள்விக்கெல்லாம் முடிச்சுட்டு தான் நீங்க வெளியே அனுப்புறது. பரவாயில்ல, தெளிவா இருந்துட்டீங்கன்னா இந்த வருஷங்கள் நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதங்களை மட்டுமே அனுபவிக்கிற வருஷம். நம்ம பாருங்க, பூமியில குறைவு இருக்குது. 2026 எல்லாவற்றையும் சந்திப்பாரா? அவன் கேட்டா பாருங்க, அந்த மாதிரியே சில பேர் கேட்கறதுக்கு வருவாங்க. நீங்களும் ஒரு சில கேள்வியோட இருக்கலாம். கவனிங்க பாருங்க, கடின உழைப்பும் நேர்மையும் இருந்தால் போதும் என்கிற கிறிஸ்தவர்களும் இன்னைக்கு இருக்கிறாங்க. பாருங்க, சில பேர் எப்படி சொல்றாங்க, ஐயா நல்லா கடினமா உழைக்கணும், நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நல்ல நேர்மையா இருந்தா போதும், அதுவே போதுங்கய்யா. சில பேர் அப்படி நம்புறாங்க. பாருங்க, இது ரைட்டா? தவறு. கடின உழைப்பும் நேர்மையும் தான் கடவுள் என்கிறார்கள். பட் வேதம் சொல்லுகிறது வேர்வை என்பது சாபம் என்று. பாருங்க, எப்ப நெற்றியில வேர்வை வரும்? நல்லா சும்மா உட்காந்து குறுக்குறையும் சிப்ஸையும் பொறிச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துருந்தீங்களா, வேர்வை வருமா? ஆனா சும்மா ஒரு பந்தோ பால கீழே கிடக்கு, இதை மட்டும் எடுப்பான்னு சொல்லி எடுத்து அப்படி நிமிர்ந்தா பாருங்க, வேர்த்து. அப்படிப்பட்ட வேர்வை பாருங்க, ரொம்ப கடினப்பட்டு உழைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறது, அது ஒரு சாபம். அப்ப ஆதி ஆகமத்துலதான் இந்த சாபங்கள் தொடர ஆரம்பிக்கிறது. பாருங்க, ஆதாம் மூலமா இந்த சாபங்கள் முள்ளும் முறுக்கும் விளைவிக்க ஆரம்பித்தது. ஆனால் வேத வசனம் கிறிஸ்துவுக்குள்ள எல்லாவற்றையும் இன்னைக்கு மாற்றி இருக்கிறார். பிலிப்பியர் 4:19 சொல்லுகிறது, புதிய ஏற்பாட்டுல அவர் எல்லாவற்றையும் என்ன பண்ணியிருக்கிறார்?
வேற திருப்புங்க. பிலிப்பியர், நான் வசனத்தை பார்த்துருவோம், வசனத்தை இருக்கா அப்படின்னு கேட்டக்கூடாது. பிலிப்பியர் 4:19 பாருங்க. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். வெறும் 10-11 நாளுக்குள்ள முடிய வேண்டிய காரியம் இப்ப அவங்க எல்லாரும் 40 வருஷம். இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், மகிமையிலே நிறைவாக்க என்னால முடியும், நீங்க விசுவாசிங்க. எத்தனை பேர் விசுவாசிங்க? இது வரைக்கும் இத்தனை வருஷங்களா தடப்பட்டிருக்கிற காரியம் நடக்கும். கிடைக்காத வாய்ப்புகள் கிடைக்கும், திறக்காத வாசல்கள் திறக்கும், ரட்சிக்கப்படாத மனுஷர்கள் ரட்சிக்கப்படுவாங்க. எப்ப நடக்க போகுது? தேவன் தான் நம்முடைய ஆதாரம். அப்ப தேவனுடைய ஐஸ்வர்யத்தின்படி நம்ம வாழ போகிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி வாழ போகிறோம். அப்ப மோசே அதைத்தான் சொல்லுகிறார், முந்தி வேர்வை, இப்பொழுது கர்த்தர் அருளும் தேசம். முந்தி அப்பா வேர்வை இருந்துச்சு, இப்ப கர்த்தர் நம்மளுக்கு என்ன பண்றாரு? நல்ல தேசத்தை அருள போறாரு. இதுதான் அந்த வசனத்தினுடைய அர்த்தம் பாருங்க. நம்ம சும்மா பாலும் தேனும் அந்த ஓடுகிற தேசம், கற்பாலை அதெல்லாம் சொல்றோம். அந்த அர்த்தத்துக்குள்ள எவ்வளவு அர்த்தங்கள் அடங்கி இருக்கிறது, எவ்வளவு எண்ணங்கள், எவ்வளவு தவறான எண்ணங்கள் இருந்தாலும் மோசே அங்க சரி பண்ணுகிறார். அப்ப பாருங்க, அப்ப சரியாக வாசிக்க வேண்டும். அப்ப வேலை செய்யாதவன் சாப்பிடக்கூடாதுன்னு போட்டிருக்குது. நீங்க சொல்லிட்டீங்க பாஸ்டர், வேலையே செய்ய மாட்டோம் அப்படின்னீங்கன்னா அது தப்பு. வேலை செய்யாதவன் சாப்பிடக்கூடாதுன்னு போட்டிருக்குது. எப்படிப்பட்ட வேலை? சில சமயம் பாருங்க, கடினமான உழைப்பு இருக்குதா? உழைக்க வேண்டியதா இருக்குது. இந்த பூமியில உழைக்கிறோம், உழைக்க வேண்டியது இருக்கா? உழைக்காம யாராவது இருக்கிறீங்களா? உங்க பாஸ் யாராவது நல்லா உட்கார வச்சப்பா, ஆமாம் இல்லை ரொம்ப நேரம் வேலை பார்க்குது, ஒரு சேர் எடுத்து போட்டு நல்லா காலை நீட்டி உட்காந்து உட்காரு பண்ணியே அப்படின்னு சொல்லுவாங்களா? டைம் ஆச்சு, எப்ப சாப்பிட போன, எவ்வளவு லேட்டா வந்திருக்க, கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. இருக்குது, கடினமான சூழ்நிலை இருக்குது, இல்லைன்னு சொல்ல பாருங்க. அதையும் இதையும் எல்லாம் கம்பேர் பண்ண. அப்ப சில சமயம் கடினமான உழைப்பு இருக்குதா? இருக்கு. அப்ப கிறிஸ்தவர்கள் எதை என்ன வேண்டும் அப்படின்னா, தேவனை மேன்மை பாராட்ட வேண்டும். அந்த இடத்துல கர்த்தர் எனக்கு நல்ல தேசத்தை கொடுத்திருக்கிறார், கண்டிப்பா எல்லாவற்றையும் மாற்றுவார். இந்த கடினமான சூழ்நிலை கூட கர்த்தர் எல்லாவற்றையும் நம்ம எனக்கு மாற்றி கொடுப்பார். அதனாலதான் பாருங்க, ரொம்ப கடினமா வனாந்திரத்துல வராங்க, சாப்பிடுறதுக்கு ஒண்ணும் இல்லையே, எங்க போய் சாப்பிடுறது கேட்கிறாங்க. பாருங்க, காடைகள் ஒண்ணு எப்படி இருக்குது, 3 அடி உயரத்துல அந்த காற்று அடிக்கும் போது பறந்து வருது பாருங்க. இதுதான் தேவன் செய்யும் அற்புதம். உங்களுக்கும் அந்த அற்புதத்தை செய்வார். ஏன் கடினமா இருக்கலாம், கடினமா தான் இருந்துச்சு, ஆனா தேவன் செய்த அற்புதத்தை நினைக்கும் போது பாருங்க, எங்க இருந்து காடை வருதுன்னே தெரியல. ஒரு காற்று எல்லாவற்றையும் கொண்டு வந்து குவியலாக சேர்க்கிறது பாருங்க. அவங்க சொல்றாங்க, ஒரு நாள் பிரயாணம் வரைக்கும் என்ன பண்ணலாமா, அந்த அடிச்சு வந்த காற்று அவ்வளவு காடைகள் அங்க இருந்துச்சாம். அப்ப அவங்க சொல்றாங்க 40 கிலோமீட்டர் பறவைகள் கொட்டி கிடந்துச்சாம். 40 கிலோமீட்டர், ஒரு நாள் பயணம்ன்றது 40 கிலோமீட்டர் அளவுக்கு காடைகள் கொட்டி கிடந்துச்சு. ஒன்று 3 அடி, 3 அடியா திங்கப்புறம் இத்தனையோண்டு காடை திங்கிறதுக்கே முக்கி திணறுறோம். 3 அடி இருக்கிற காடையை கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் கிடக்குது. அதனாலதான் மூக்கு தெகிட்ட என்ன பண்ணாங்களா, சாப்பிட்டார்கள். அப்ப வேதம் எவ்வளவு உண்மையா இருக்கு. வேதம் சொல்லுகிறது உண்மைனா, அப்ப நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறதும் நிச்சயமா நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்ப காற்று அடிக்குது, உங்களுக்கும் அடிக்கும் அந்த தேவ தயவு என்னும் காற்று. அப்ப உலகத்தில் வாழும் பொழுது தேவனுடைய வீட்டில் தான் இருந்து வருகிற எல்லாவற்றையும் அனுபவிக்கிற அந்த தேவ தயவு அவருடைய வீட்டிலிருந்து இறங்கி வரும், அவருடைய காரணத்திலிருந்து. அதனாலதான் வீட்டில் ஒரு வசனம் போட்டுருக்குது, உன் வீட்டில் சகலவித நல்ல பொருட்களால் நிரப்பி இருக்கும். எங்க இருந்து நிரம்ப போகுது? கர்த்தர் அதை நிரப்பி என்ன பண்ணுவாரு? அழகு பார்ப்பார், வீடை கட்டி தருவாரு, காரை கொடுப்பாரு, இடத்தை கொடுப்பாரு. பாருங்க, தேவனே நம்முடைய சோர்ஸ். விசுவாசிகள் அல்ல, உங்க சொந்தக்காரவங்க அல்ல, உங்க கூட பிறந்தவங்க கிடையாது. யார் உங்களுடைய சோர்ஸ்? தேவன். அப்ப நன்றி சொல்லி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் போன தடவை எடுத்துல ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபம். இன்னைக்கு ஜெபத்தை எப்படி பண்றாங்க, தப்பா பண்றாங்க. போன வாரம் அதை பத்தி கிளியரா எடுத்தேன், கேட்காதவங்க யூடியூப்ல இருக்குது. ஸ்தோத்திரத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை எடுத்தேன், ரொம்ப முக்கியம். அதை ஒருத்தர் பாருங்க, நான் ஆரம்பத்தில் எடுத்தேன், காட்டேஜ் பிரேயர் எடுக்கும் போது எடுத்தேன் அங்க. அப்ப
அப்போ அவர் சொன்னார், நீங்கள் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த இதை எடுத்தீங்க பாஸ்டர், அதை நான் அப்படியே அப்ளை பண்ணுறேன், ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இன்னைக்கு அவர் என்கிட்ட காட்டுறாரு. அதை வச்சு தான் இந்த 2025 தான் யதார்த்தமாக உங்களுடைய வார்த்தையை கேட்டேன். நீங்கள் எப்படி பேசுவீங்கன்னு எனக்கு தெரியாது. சில பேர் நல்லா பேசுவாங்க, சில பேர் நல்லா பேச மாட்டாங்க. நீங்கள் எப்படின்னு எனக்கு தெரியாது. யதார்த்தமாக உங்களுடைய வீடியோவை எடுத்து போட்டேன். அப்போ ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபங்கள் காட்டேஜ் பிரேயரில் அங்கே எடுத்தேன், ஒரு 3 வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி. அதில் அவங்க கேட்டாங்க பாருங்க, அவங்க சொல்கிறாங்க இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், வீடு வாங்கிட்டேன் பாஸ்டர், கார் வாங்கிட்டேன் பாஸ்டர், பைக் வாங்கிட்டேன் பாஸ்டர், எல்லாமே என்கிட்ட நிறைவாக இருக்குது. அப்போ எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு நம்ம என்ன பண்ண வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ பாருங்க, நன்றி சொல்லி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். கர்த்தர் கிஃப்ட் கொடுத்தாரு, என்ன பண்ணலாம், வாங்கி அனுபவிக்கலாம். 1 தீமோத்தேயு 6:17 சொல்லுகிறது, நாம் சகல வித பொருட்களை அனுபவிக்கிறதுக்கு நம்மளுக்கு கர்த்தர் எப்படி பண்றார், சம்பூர்ணமாய் கொடுக்கிறார். அப்ப தேவனை ஆதாரமாக பார்க்கும் பொழுது பொருளாசை இல்லாதவர்களாக நம்மால் இருக்க முடியும். தேவன் தான் ஆதாரம்னா பொருள் நம்மளுடைய ஆசையாக இருக்காது. அப்ப பொருட்களை உங்களை பாருங்க மேன்மையாக என்ன வேண்டாம். பாருங்க, என்கிட்ட இல்லையே, நீங்க சொன்ன கார் இல்லை பாஸ்டர், வீடு இல்லை பாஸ்டர், இடம் இல்லை. ஆனா நான் சொல்றேன், இந்த மூணையும் கொடுக்கக்கூடிய ஒரு நபர் இருக்கிறார், தேவன் இருக்கிறார். 2026 அவரால் கொடுக்க முடியும். பாருங்க, 2026 கொடுக்க முடியல, சோர்ந்துடாதீங்க. 2025 கொடுக்கல, 2026 நடக்குமா? கண்டிப்பா நடக்கும். தேவனை முழுக்க சார்ந்துக்கோங்க. அதற்கேற்ற ஞானத்தை நீங்க அப்ளை பண்ணுங்க. சரியான காரியங்களை தேர்ந்தெடுங்கள். யுத்தங்களை சரியாக தேர்ந்தெடுக்க வேண்டும். சரியா தேர்ந்தெடுத்தா நாம் என்ன பண்ணலாம், கையிட்டு செய்கிற வேலையெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுவாரு, ஆசீர்வதிக்கார். அப்ப 2வது காரியம் என்னது, கையிட்டு செய்யும் வேலையை தேவன் ஆசீர்வதிக்கிறார். இந்த உபாகமம் 11:10 சொல்லுகிறது, கஷ்டப்பட்டு காலால் மிதித்து தான் தண்ணீரை கொண்டு வர முடியும். ஆனா மோசே சொல்லுகிறார், தேவன் வானத்திலிருந்து என்ன பண்ணுவார், உனக்கு மதல்களை திறந்து என்ன பண்ணுவாரு, உனக்கு கொட்டுவார். அந்த பிளெஸிங் உன்னோட கூட எப்போதுமே இருக்கும். 2026 நான் சொல்லுகிறேன், வருஷம் தேவனுடைய வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தில் நீங்களும் நானும் வாழ்ந்து சுகமாய் இருக்க போகிற ஆண்டு 2026. இதை தீர்மானிங்க. 3வது காரியம், உபாகமம் 11:12 எழுதப்பட்டிருக்கிறது. உபாகமம் 11:12 பாருங்களேன். அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். விசாரணை இல்லாம இருந்தீங்களா, எப்படி செய்யறது நடக்கிறது தெரியாம இருக்கிறீங்களா, கர்த்தர் உங்களை விசாரிப்பார். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். அப்ப எகிப்துல சமவெளியே அன்னைக்கு இல்ல பாருங்க. ஆனா மோசே மலை எல்லா குன்றுகளும் நிரம்புகிற தேசமா, கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேசமா, அந்த கண்கள் பார்த்து 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 ஆசீர்வதிக்கிறது. கர்த்தருடைய கண்கள் அதில் மேல் இன்னைக்கு இருக்கிறது. அப்ப வீடு, வேலை, தோட்டம், துறவு, பிள்ளைகளுடைய கல்யாணம், பிள்ளைகளுடைய வேலை, வீடு கட்டுறது, பணம் வரது, வராத பணங்கள் எல்லாம், கிடைக்காத வாய்ப்புகள், நீங்க எதற்காக எதிர்பார்த்து காத்திருக்கலாம், கடையை எதிர்பார்த்து காத்திருக்கலாம், சொந்த தொழிலை எதிர்பார்த்து காத்திருக்கலாம், ஏதோ ரட்சிப்பை எதிர்பார்த்து காத்திருக்கலாம். எல்லாவற்றையும் இந்த வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் அவரே வழி நடத்தி முடிப்பார். உங்கள் கண்கள் காணத்தக்கதாக. அந்த கண்கள் எப்படி போட்டிருக்குது, வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும். எப்பொழுதுன்னா என்னது, ஒரு நிமிஷம் கூட விடாம எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். நான் சொல்லுகிறேன், 2026 எப்படி இருக்க போகிறது, தேவன் எல்லாவற்றையும் சம்பூர்ணமாய் அனுபவித்து எல்லாவித நன்மைகளால் நிரப்புவார். எப்படி நிரப்புவார், இடம் கொள்ளாமல் போக மட்டும் போகிற வருஷமாக இருக்கும். போதுமானதற்கும் மிகவும் அதிகமான வருஷமாக இருக்கும். கையிட்டு செய்கிற வேலையை ஆசீர்வதிக்கிற வருஷமாக இருக்கும். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கிற வருஷமாக இருக்கும். பாருங்க, அவருடைய கண்கள் உங்கள் மேல் வைக்கப்பட்ட வருஷமாக இருக்கும். அவருடைய கை உங்கள் மேல் இருக்கிறதா இருக்கும். நான் சொல்லுகிறேன், என்ன நடந்தாலும் தேவனுடைய பிள்ளைகள், தேவனை நம்பி இருக்கிற ஜனங்கள், அவர்களுக்கு கிருபையும் நன்மையும் சூழ்ந்து கொள்ளுகிற ஆண்டாக இந்த 2026 இருக்கும். ஆமென்.
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 2026 பெருக்கத்தின் மேல் பெருக்கம், துவக்கம் முதல் முடிவு வரை இருக்கும். சும்மா 6 மாசம் இல்ல, இதுகள் இல்ல, எல்லாவற்றையும் தேவன் என்ன பண்ணுவார்? ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார், பெருக்கிக் கொண்டே இருப்பார். எல்லாவற்றையும் அவர் கண்கள் கூட இருந்தே பார்க்க போகுது. சுற்றி உள்ள கண்களும் பார்க்கும், என்ன பண்ணும்? நம்முடைய கண்களும் பார்க்கும். ஆமென்.